இது இந்த மூமெண்ட் இப்படி ரைட்டு லெஃப்ட்னாலாம் இல்லை, நீ எஜ்ஜில் பண்ணா அப்படிதான் வரும்னு சொல்றேன். முன்னாடி வா, நேரம் போ கீழே போகாது. இப்படி இந்த மூமெண்ட்டே தப்பாச்சு. அதில் குரூப் அட்டென்ஷன் ஸ்டாண்டிஸ் இந்த டே 26ல போதுன்னா ஆல்மோஸ்ட் அந்த இதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணா இருக்கு. என்ன பண்ணோம் அதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நார்மலாக வந்து மினிமம் ஹைட்ல ஸ்டார்ட் பண்ணும். சேம் கான்செப்ட்ல இதில் என்ன பண்ண போற அதே தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் அண்ட் தேர்டு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நார்மலாக வந்து அப் அண்ட் டவுன் வழி ஸ்டார்ட் பண்ணும். எப்படின்னா ரைட்டு லெஃப்ட் இப்படின்னு பண்ணுவாங்க. இப்படிதான் நம்ம பண்ணாங்க. அதே மூமெண்ட்ல எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதில். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், இது ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே வர போகிறேன். மேலே வந்து நம்ம ஒரு ரெண்டாவது ஸ்டேஜில் பண்ணோம். இதில் இந்த மூமெண்ட் சரியா, இது ஜம்ப் பண்ணி பண்ண போகிறேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சோன்னு என்ன பண்ணுவேன், செகண்ட் ஸ்டேஜில் அதே தான். இது வந்து ஜம்ப் மூமெண்ட், புரியுதா? அதுக்கு இதுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டே தெரியும். அதில் அது நார்மலாக பண்ணியிருப்பேன். இதில் வந்து கொஞ்சம் உன்னுடைய பாடி எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்ட்ரென்த்தோட மேலே போயிட்டு திருப்பி வர போகிறேன். தேர்ட் ஸ்டேஜ் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓரளவுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். தேர்டு போகும்போது என்ன பண்ணாரு, இன்னும் மேலே லிஃப்ட் பண்ணுற கான்செப்ட் வரும். இது எல்லாமே நாங்கள் உங்களுடைய பாடி வெயிட்டை லிஃப்ட் பண்ணி மேலே தூக்கிட்டு திருப்பி கீழே வர போகிறோம். அந்த கான்செப்ட் தான் பண்ண போகிறோம். சரியா? தேர்ட் ஒன்று அதே மாதிரி பண்ணுறேன். நார்மலாக இங்கேன்ட்டு பண்ணக்கூடாது. இப்படி ரைட்டு லெஃப்ட்டுனாலாம் இல்லை, இந்த மூவ்மெண்ட் போகும்போது மேலே போயிட்டு கீழே வர போகிறோம். புரியுதா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 5 டைம்ஸ் போதும். ரைட்டு லெஃப்ட் முடிச்சா 5 டைம்ஸ். பாய்ஸ் அண்ட் சரி வந்து கேர்ள்ஸ் அண்ட் சரி போயிட்டு இன்னும் முன்னாடி இன்னும் க்ளோஸ் ஆகும். 5 டைம் போதும். செகண்ட் பாடி ஸ்டிஃபாக வைக்காத, பாடி ரிலாக்ஸாக வச்சுக்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். இன்னும் க்ளோஸ் ஆகும்மா, இன்னும் க்ளோஸ் ஆகும். ஆமாம், ஆக்சுவலி கை மேலாம் வரக்கூடாது. அங்கே உங்கள் ஹேண்ட் வந்து பாடி க்ளோஸ் டு பாடி வை. இன்னும் முன்னாடி வா. 3 ஸ்டார்ட் பண்ணி 5 வேணாம், 3 ஒன்லி ஸ்டார்ட் பண்ணி. இன்னும் ஃப்ரண்ட்ல வா. இந்த டோ ப்ரெஸ் பண்ணி மேலே வா. செகண்ட் கம்ப்ளீட் பண்ணாலும் தேர்ட் ஸ்டார்ட் பண்ணிக்க. இன்னும் உள்ள வா. நீ எஜ்ஜில் பண்ணா அப்படிதான் வரும்னு சொல்றேன். முன்னாடி வா, ஃப்ரண்ட்ல வந்தாலும் கரெக்டா இருக்காங்க. தேர்ட் ஸ்டார்ட் பண்ணிக்க. இன்னும் க்ளோஸ் ஆகும். ஆமா ஆக்ஷனோட பண்ணும். 3 enough. நேரம் போ கீழே போகாது. ஒரு ஸ்ப்ரிங் மாரி அனலைஸ் பண்ணிக்க. ஸ்ப்ரிங் மாரி பாடி மேலே லிஃப்ட் அவுட் ஆகல. ஒரு பாடி ரிலாக்ஸா வச்சுக்க. இது வந்து ஒரு ஸ்ப்ரிங்னு நினைச்சிக்க. உன்னுடைய டோ ப்ரெஸ் பண்ணா ஸ்ப்ரிங்னு நினைச்சிக்க. இந்த ஸ்ப்ரிங்கை ப்ரெஸ் பண்ணாதான் மேலே வர முடியும்னு சொல்றேன். எல்லாரும் கீழே உட்காந்து இப்படி பண்ணு. இப்படி இந்த மூவ்மெண்ட்டே தப்பாச்சு. அதில் இப்படி உட்காந்து எப்படி லிஃப்ட் பண்ணுவா, இப்படி உட்காந்துக்கிற, இப்படி மாத்திக்கிறதுல நான் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே வா. இந்த மூவ்மெண்ட் வா. இதை ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே வா. இதை ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே வா. ப்ரெஸ் பண்ணாதான் மேலே போக முடியும். நீங்க அப்படியே கீழே உட்காந்து பண்ணா எப்படி? அதில் இந்த மூவ்மெண்ட்டே அடாப்ட் ஆகிடுங்க. அதில் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே வந்தால் கவுண்ட் ஆகுங்க. கீழே பண்ணியிருந்தா ப்ரோக்ராமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வார்ம் அப் தான். செகண்ட் ஒரு 50%. தேர்டு தான் உனக்கு வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்ட்ரென்த்து. இதை ப்ரெஸ் பண்ணி பாடி ரிலாக்ஸ் ஆச்சு மேலே தூக்கி செகண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்க. இன்னும் பாடி ரிலாக்ஸ் ஆகி அவன் காலை எங்கே வைக்கிறான்னு பாருங்க. இதை நம்ம பண்ணதுக்கு அவன் பண்ணதும் ரிலாக்ஸ் ஆகுது. பாடி வெறும் பெண்ட் பண்ணுறானா ஸ்ட்ரைட்டாக பண்ணுறானா பாருங்க. இன்னும் க்ளோஸ் ஆவா. இந்த பாக்ஸு க்ளோஸ் ஆவா. போதும். 5 enough. டோ ப்ரெஸ் பண்ணி மேலே வா. இந்த 2 பேர் தப்பா பண்ற. மாத்திக்க. பாரு என்ன பண்றன்னு பாருங்க. அவங்க காலை அப்படிதான் வச்சாங்களா? அப்சர்வேஷன் முக்கியம். நம்ம தப்பா பண்ணுறது உனக்கு தான் டேமேஜ். அதில்
நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இன்னும் ப்ரெஸ் பண்ணி மேலே வா. ப்ரெஸ் பண்ணி மேலே வா. அதுதான் ஸ்டார்டிங்ல சொல்றேன் நான் இங்க. நெக்ஸ்ட். டோ ப்ரெஸ் பண்ணி மேலே வா. டோ ப்ரெஸ் பண்ணி மேலே வா. இன்னும் மேலே வா. ட்ரை பண்ணாங்க. உன்னுடைய பாடி வலி தான் மேலே தூக்க போற. உங்ககிட்ட எதுவும் எந்த வெயிட்டும் இல்லை. அதில் இந்த 50 கிலோ வண்டி மேலே ஓட்டாங்க. நெக்ஸ்ட். ஆம் ஆக்ஷனோட பண்ண. கை மேலே தூக்காதாங்க. ஆம் ஆக்ஷன். வெரி குட். டோ ஒன்லி ப்ரெஸ் பண்ணி. டோ ஒன்லி ப்ரெஸ் பண்ணி வா. டோ ஒன்லி ப்ரெஸ் பண்ணி மேலே வா. நெக்ஸ்ட். தப்பு. முடிச்சால் தேர்ட் ஸ்டார்ட் பண்ணிங்க.